நல பாதுகாப்பு கருதி ஸ்ரீரங்கம் மக்கள் நல சங்கத்தோட மற்றும் இணைந்து திருவரங்கம் திருவானைக்காவல் திருச்சி மாநகர பகுதியில் செயல்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து சமூக நல ஆர்வலர்கள் சார்பாக பொதுமக்களுக்கான ஒரு அன்பான வேண்டுகோள், பாதுகாப்பு எச்சரிக்கை அறிவிப்பு. கொள்ளடம் நதியில் இப்போ நிறையா தண்ணி தேங்கி இருக்குது பாலத்துக்கு கீழே. அது தடுப்பணை கிடையாது. தடுப்பணை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் எல்லாம் போய் குளிக்க போகிறாங்க. ஏற்கனவே நிறையா கொள்ளடத்தில் விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கு, நிறைய பேர் இறந்துருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட கடந்த வாரம் ஒரு பள்ளி சிறுவன் இறந்துருக்காப்புல. இன்றைக்கி ஒரு சிறுமி ஒரு 7வது படிக்கக்கூடிய ஒரு சிறுமி அந்த தண்ணியில் முழுகி இறந்துருக்கு. அந்த பாடி இப்போ ஜிஹெச்சில் தான் இருக்குது. இப்போ இது நிறைய தடவை நாங்கள் எச்சரிக்கை பண்ணியிருக்கோம். காவல்துறையும் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, மாநகராட்சி சார்பாகவும் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல யாரும் போகக்கூடாது, குளிக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அப்புறம் எதுக்கு மீறி போகிறாங்கன்னு தெரியல. வெளி இடத்துலேருந்து வரக்கூடியவங்க, வெளியூர்லேருந்து வரக்கூடியவங்க இந்த இடத்துல போய் குளிக்கக்கூடாது. வழித்துறை இருக்கிற இடத்துல, ஆளுங்க இருக்கிற இடத்துல குளிக்கணும். அது இல்லாமல் பழைய பாலம் இருந்த இடத்துல உங்களுக்கு இப்போ தடுப்பு தவறு கட்டி தண்ணியை தேக்கி வச்சுருக்காங்க. இந்த தண்ணி தேக்கினது தப்பு, அதை கட்டினது தப்பு. ஏன்னா அது செஞ்சுருக்காங்க. இதில் இதனால் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நிறைய பேர் இதில் இரவு நேரத்துலையோ பகல் நேரத்துலையோ தண்ணியில் மாட்டி இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி முன்னாடியே நாங்கள் சொல்லியிருக்கோம். இப்போ அதே மாதிரி சம்பவங்கள், துக்க சம்பவங்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஏற்கனவே யாத்தினிவாஸ் பகுதியில் அந்த இறக்கம் ஒன்று இருக்குது, எழுத்த மாதிரி. அந்த இறக்கத்தில் ரயில்வே பாலத்துக்கு கீழே அந்த இடத்துல 2 பேர் இறந்துருக்காங்க. குளிக்க வந்தவங்க. ஒரு பையன் வேத பாடசாலையில் படிச்சுட்டு இருந்த பையன் அதில் மூழ்கி இறந்துருக்காப்புல. அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஒருத்தவங்க அவங்க இறந்துருக்காங்க. அதே மாதிரி வெளியில் பார்த்தாக்கா இந்த இடத்துல அதுக்கடுத்து நம்ம இந்த கொள்ளடம் பாலம் செக் போஸ்ட்டுக்கிட்டேருந்து நேராக நம்பர் 1 டோல்கேட்டு போகிற பாதை, அந்த பாலத்துக்கிட்ட பழைய பாலம் இடிஞ்ச இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு கீழே தடுப்பு சவர் கட்டியிருக்காங்க. இந்த தடுப்பு சவர் கட்டக்கூடாது. அது கட்டினது எதுக்காக கட்டினாங்கன்னு தெரியல. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது வரைக்கும் ஒரு 2 பேர் இறந்துருக்காங்க ஏற்கனவே. இன்றைக்கி ஒரு பொண்ணு ஒரு பள்ளி மாணவி சிறுமி இறந்துருக்காங்க. ஒரே ஒரு வாத்துக்காரை தெருவை சேர்ந்த ஒரு சிறுமி இறந்துருக்காங்க. இது நிறைய பேர் எடுத்து சொல்லியாச்சு. ஸ்ரீரங்கம் மக்கள் நல சங்கம் மக்களுக்கான பாதுகாப்பு தகவலை கொடுத்து கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் யாரும் இதை கண்டுக்கிறது கிடையாது. மாநகராட்சியிலையும் சொல்லியிருக்காங்க, மாநகராட்சி போர்டு வச்சுருக்காங்க, காவல்துறையில் போர்டு வச்சுருக்காங்க. அந்த பக்கம் யாரும் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கு. மீறி எதுக்கு போகிறாங்கன்னு தெரில. அந்த பாதையை மறைச்சி செவரு கட்டி வச்சுருக்காங்க. கட்டின செவரை இடிச்சிட்டு அதில் பாதையை உருவாக்கி வச்சுட்டு அந்த பாதை வழியாக உள்ளே போகிறாங்க. இது பெரும்பாலும் தவறான செயல். அந்த பக்கம் சலவை தொழிலாளிகள் நிறைய பேர் அதில் இருக்காங்க. அவங்க வேலை செய்கிறதுக்காக, அவங்களோட பயன்பாடுக்காக இந்த செவரை உடச்சி உள்ளே போன காரணம். இப்போ என்னாச்சுனாக்கா இதோட 2 பலி ஆயிருக்கு. இதை முதல்ல என்ன பண்ணாக்கா இந்த தடுப்பு சவரை எடுத்துகிட்டு எப்போதும் போல் வழக்கம் போல் அந்த கொள்ளட நதியை திறந்தவாறு வைக்க வேண்டும். இல்லைன்னா தனி மதகு மாதிரி கொடுத்து அதில் மதகு மாதிரி வச்சு வைக்கணும். அது இல்லாமல் பாதுகாப்பு இல்லாத இடத்துல இவங்க எதுக்கு குளிக்க போகிறாங்க? அது இல்லாமல் வெளியூர்லேருந்து வரக்கூடியவங்க, யாத்தினிவாஸ்க்கு டூரிஸ்ட்டாக வரக்கூடியவங்க இங்கே குளிக்க வராங்க. அதே மாதிரி இந்த ரயில்வே மேம்பாலத்துக்கு கீழே இருக்க அந்த பாதையில் குளிக்க வராங்க. அந்த மண்பாதை வருது. மண்பாதை கீழே இறங்கி அந்த கரை ஒட்டி கீழே வரும். கீழே அந்த இடத்துல நிறைய இப்போ அந்த இடத்துல நிறைய தண்ணி தேங்குது. இங்கே தேங்கக்கூடிய தண்ணி பார்த்திங்கனாக்கா இந்த கொள்ளடம் செக் போஸ்ட் அந்த பாலத்துக்கு கீழே தேங்குற தண்ணி எது வரைக்கும் வருது அப்படின்னாக்கா வடக்கு வாசல், அந்த வடக்கு வாசல் இது இருக்கு இல்லையா, இந்த முருகன் கோயில், அந்த படிக்கட்டு வரைக்கும் தண்ணி தேங்கி நிற்கிது. அது வரைக்கும் வருது. ரயில்வே பாலம் தாண்டி வருது. இப்போ இந்த இடத்துல ஆழமாக இருக்கிற இடத்துல எதுக்கு குளிக்கிறாங்க? இன்றைக்கி காலையில் ஒரு பையனை பார்க்குற அந்த மேலே வளைவு தடுப்பு சுவர் இருக்கு இல்லையா, பால சுவர், அது மேலேருந்து ஏறி தண்ணியில் குதிக்கிறோம். பாலத்துலேருந்து தண்ணியில் குதிக்கிறாங்க. இவங்க உள்ளூர் பசங்க செய்யக்கூடிய தவறு. வெளியூர்காரங்க அவங்க உயிருக்கு பாதிப்பு ஏற்படுது. உள்ளூர்காரங்களோ வெளியூர்காரங்களோ யாராக இருந்தாலும் இந்த காவேரி கொள்ளடம் பாலத்தில் கொள்ளடம் நதியில் குளிப்பது தவிர்க்க வேண்டும். இது பெரும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது. இது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஸ்ரீரங்கம் மக்கள் நல சங்கம் சார்பாகவும், ஸ்ரீரங்கம் திருவானைக்காவல் திருச்சி பகுதியில் இயங்கக்கூடிய அனைத்து சமூக ஆர்வலர்கள் சார்பாகவும், உயிருக்கு பாதுகாப்பு உயிரிழப்பு தடுப்பு சேவை மையத்தின் சார்பாக உங்களுக்கான அன்பான வேண்டுகோள். கொள்ளடம் செக் போஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய படித்துறை வழியாக யாரும் அங்கே குளிக்க போகக்கூடாது. இது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, கவனமாக இருக்கணும். இது பாதுகாப்பு இல்லாத இடம், ஆபத்தான இடம், உயிர் ஆபத்து ஏற்கனவே 2-3 பேர் ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி 4வது ஒரு சிறுமி இன்றைக்கி உள்ளே இறங்கியிருக்காங்க. அந்த பொண்ணு தண்ணியில் முழுகி இறந்துருக்கு. அதோட பாடி இன்னும் வீட்டுக்கு போகலை, ஜிஹெச்சில் தான் இருக்குது. நாளைக்கு தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. அதனால் பொதுமக்கள் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும்.